வெல்கம் டு நம்ம இந்த வீடியோல ஈசிஆர்ல அதாவது சென்னையில இருந்து டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகும்போது ஈசிஆர் ரோட்ல இருந்து சி சைட்ல இருந்து பாருங்க ஒரு பிரீமியமான லொகேஷன் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான பிளாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்து எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அக்கரை ஜங்ஷன் சோழிங்கநல்லூர் டு ஈசிஆர் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஜங்ஷன் தான் பாத்தீங்கன்னா அக்கரை ஜங்ஷன். அக்கரை ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா வெரி நியர் பை டிஸ்டன்ஸ் தான் பாருங்க ஒரு பிளாட் வந்து ரீசேலுக்கு வந்துருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈசிஆர் ரோட்ல இருந்து உள்ள வரக்கூடிய மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு. அந்த 60 அடி ரோட்ல தான் நம்மளோட பிளாட் வந்து லொகேட் ஆகுங்க. மெயினா கார்னர் பாட்டு நார்த் ஈஸ்ட் உங்களுக்கு நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு. அதுதான் உங்களுக்கு ஈஸியா வந்து பீச்சுக்கு ஆக்சஸ் ஆகக்கூடிய ரோடு. ஈஸ்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 45 ரோடு இருக்குங்க. சோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்க நமக்கு தளபதி விஜய் சாரோட கட்சி ஆபீஸ் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாசர் அவங்களுடைய கட்சி ஆபீஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கமலஹாசன் சார் வீடு, அப்புறம் சுந்தர் சி டைரக்டர் சார் அவங்களோட வீடு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்கக்கூடிய வீடுங்க தான் இருக்கு. பக்கத்துல சிவகார்த்திகேயன் சார் அவரோட வீடு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல எல்லாமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. சோ அந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு பாட்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்னு பாருங்க. நம்ம வாங்கும் போதே இந்த லொகேஷன் எந்த மாதிரி நமக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா சிஎம்டி லிமிட்ல வரும்போது இங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அப்ரோச் இருக்கு, அதே போல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு, 3 பேஸ் ஈவி லைன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இங்க ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிறத நம்ம டேரக்டா நம்ம வீட்ல இருந்தே பாக்கலாங்க. ஏன்னா பீச் ஆக்சஸ் ரோடு அது ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ப்ராடான ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈஸியா ரோடு வந்து 3வது பாட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தத்துக்கு 5 கிரவுண்ட் இருக்கு. இதை வேணும்னா உங்களுக்கு சப்டிவிஷன் பண்ணி உங்களுக்கு 2 கிரவுண்ட் மினிமம் தரலாம். இது மொத்தம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 5 கிரவுண்ட் அப்படின்னு 12,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட். நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு, 60 அடி ரோட்டு மேல இருக்கு. ஈஸ்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 80 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு, 40 அடி ரோட்டு மேல இருக்கு. இது அட்வான்டேஜ் உங்களுக்கு. வேணும்னா 5 கிரவுண்ட் 2 கிரவுண்டும் பிரிச்சு தரலாம். ஒரு கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.9 2 கோடியே 90 லட்சம் ரூபாய் ஒரு கிரவுண்ட் வருது. சோ அது உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 2 கிரவுண்டா பிரிச்சு கொடுக்கலாம். 6,000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. சோ அதை சப்மிஷன் பண்ணி கொடுக்கலாம். லீகல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100% டைட்டில் கிளியரான ஒரு டாக்குமெண்ட். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியால பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி லீகல் வைஸ் வந்து கிளியரா இருக்காது. சோ நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லீகல் வந்து 100% கிளியரா இருக்கக்கூடிய ஒரு டைட்டில். சோ சிஎம்டி அப்ரூவல்ல வருது. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி 100% நீங்க நம்பி வாங்கலாம். சோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க மிஸ் பண்ணாம அந்த சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் தான் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இந்த மாதிரி யாராவது உங்க சர்க்கிள்ல பாக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். ஆனால் நன்றி, வணக்கம்.